ராமன் சார், தமிழ்நாட்டில் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ரொம்ப மதிப்பு உடைய ஒரு விவகாரம் இது. ஒரு தீர்மானம் கொண்டு வந்து கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. கவர்னர் அதை உடனே பரிசீலிக்கலை, காலதாமதம் செய்து அதுக்கு பிறகு திருப்பி அனுப்புகிறார். அந்த காலதாமதம் அங்கே தேவையற்றது. சரி, திருப்பி அனுப்புகிறாரு. திருப்பி அனுப்பின பிறகு அவங்க கவர்னர் சொன்ன அந்த கரெக்ஷன்லாம் சரி பண்ணி மீண்டும் அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். அதற்கு பிறகும் கூட சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறையை கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உடனுக்குடன் தமிழக அரசு அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரால் அந்த மசோதா நிராகரிக்கப்படுது. எந்த விளக்கமும் கிடையாது. வித் ஹெல்ட் அப்படின்னு போட்டு நிராகரிக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நிறுத்தி வைப்பு அல்லது அனுமதி மறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒற்றை வார்த்தையில் அதுக்கு நிராகரிக்கிறாங்க. இது வந்து கூட்டாட்சி தர்மத்துக்கு ஏற்புடையதா? அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையதா இந்த மாதிரி ஒரு நடைமுறை? இந்தியாவில் 758 மருத்துவர்கள் இருக்குதுங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பிரச்சனை திமுக ஏன் கொண்டு வந்தது? 2021 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கு அப்படின்னும் போது, முன்னோடி மாநிலமாக இருக்கு அப்படின்னு ஒரே நிமிஷம், முன்னோடி மாநிலமாக இருக்கு அப்படின்ற போது மற்ற மாநிலங்கள் அதை பின்பற்றணும். அப்படி இல்லாட்டி தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்கு, அப்போ அவங்க கேட்கக்கூடிய சலுகை நம்ம கொடுக்கணும், இன்னும் அதிகமா அவங்க மேல போவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தமிழகம் கேட்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்க சொல்றபடி நாங்க சொல்றது கேளுங்க அப்படின்னா ஓகே. நல்லா படிக்கிற பையனுக்கு போயிட்டு நீங்க வந்து நான் சொல்றது கேளுனா முதல்ல இந்த நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஆட்சிக்கு மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைச்சோம். எங்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி வந்து நாங்கள் எல்லாம் அதை கிளியர் பண்ணிடுவோம். கூட்டணி ஆட்சியா கூட நீங்க அதை பண்ண முடியாது. இது 2013 உங்க மந்திரி காந்திசீலம் தானே 10 ஆண்டு காலம் திமுக மந்திரியிலேருந்து அண்ணனுக்கு கூடு மந்திரி, தம்பிக்கு கூடு, எல்லாருக்கும் நல்ல நல்ல பதவி கொடுங்க, பதவி விளையாட்ட நாங்கள் நாடாளுமன்றத்தில் பாஜக அந்த சட்டம் நிறைவேற்றியதா இல்லையா? நீட் சார் சட்டம் சுப்ரீம் கோர்ட் தானே சார் பண்ணிருக்குது. நீங்க அங்கதான் மறுசீரமைப்பு பண்ணணும், உங்க கட்சி தானே பண்ணணும். அதுக்கு இதுக்கு பிஜேபி சம்பந்தம் இருக்குது. அப்பீல் போன பிறகு தீர்ப்பு எந்த ஆண்டு வருது? 2014 வருது. 2014 யார் ஆச்சு? இதுல முழுக்க இந்த நாடகம் என்பது நீட்டை ரத்து செய்ய முடியாதுன்னு திமுகவுக்கும் தெரியும். 2021 நீட்டை ரத்து பண்ண மந்திரம் எங்களுக்கு தெரியும் சொல்லி எப்படி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினார்களோ அதே ஏமாற்று செப்படி வித்தைகளை 2020 அரங்கேற்ற வேண்டும் என்ற திமுக நாடகம். இது முடியாது சார், நீட்டை ரத்து பண்ண முடியாது. நீட்டை ரத்து செய்ய இவங்க நோட்டை எண்ணலாம். தமிழ்நாட்டில் நடக்கிற மருத்துவக் கல்லூரி யாருக்கு உள்ளது? திமுக காரங்களோட மருத்துவக் கல்லூரி எல்லாமே மத்த ஆட்கள் கூட சொல்லுங்க. இவங்க நீட் ரத்து பண்ண நோட் எனக்கு ஏமாத்தணும். இதுக்கு ஒரே வழி, ஏழைகள் டாக்டர் ஆகக்கூடாது, பணக்காரங்க 2 கோடி 1 கோடி கொல்லப்புற வழியை கொண்டு கொடுத்துட்டு படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படி இருமொழி கொள்கை திட்டத்தை வந்து அரசாங்கத்தில் கொண்டு வந்தீங்களோ, எப்படி மும்மொழி கொள்கை தனியார் படுத்த நடத்தலாம் என்று கொண்டு வந்தீங்களோ, அதே போல் நீட்டை இருந்தால் ஏழை பிள்ளைகள் படிக்கும், நீட்டை ரத்து செய்தால் பணக்காரங்க கிட்ட பிள்ளைக்கு எப்படி நோட் எண்ணலாம். இதுதான் திமுக குறிக்கோள். 2000 இப்போ என்ன சொல்றாங்க? 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம். ஏற்கனவே மொழி இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தை பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்தது இந்த பிரச்சனை எதுக்கு வருதுன்னு நீங்க வந்து மக்களுக்காகவோ அல்லது மக்களுடைய தூரங்களை துடைக்கிறா இல்ல, முழுக்க தேர்தலுக்கான ஒரு நாடகம். இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு நீட்டு ரத்து பண்ண முடியாதுங்கிறது தெரியும், நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே. இந்த நடைமுறை அப்படிங்கிறது ஜனநாயக ரீதியான நடைமுறையா? இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஏற்புடையதா? ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசுக்கு அனுப்புறாங்க, திருப்பி அனுப்புறாரு, திரும்ப அனுப்புறாங்க, ஜனாதிபதிக்கு போகுது, அதுக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு திருப்பி அனுப்பப்படுது. இந்த கால இது ஒரு நடைமுறையா? சார் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் தான் இது மாதிரி இது பண்ணணும். நாடாளுமன்றத்தில் போய் இன்னைக்கு இது பாருங்க, நான் என்னோட டிமாண்டை பாருங்க, என் டிமாண்டை பாருங்க, என் டிமாண்ட் ஏங்க இந்தியாவில் எல்லா சட்டம் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சட்டம் தான் இது. உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸான சட்டம் என்ன? அது என்னங்க சார்? இது முழுக்க ஓட்டு வாங்கி மாநிலத்துக்கு பிரத்யேகமா சில சட்டங்கள் இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது சார். திமுக பொறுத்தவரை இது முழுக்க ஓட்டுக்கான. இன்னும் போக மக்களை ஏமாத்துவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு உங்க கட்சியில் இருக்கிற சார், உங்க கூட்டணியில் இருக்கிற திமுக, உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து திமுக ஆட்சி மீது ஒரு கேள்வி கேக்குறாங்க. வழிப்பறி பாஜக வழக்கறிஞர்களுக்கு இதே வேலை. என்னோட ஒரே கேள்வி, பிரவீன், ரத்து செய்ய முடியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்மானிக்கணும். ரத்து செய்யணும்னால் நீதிமன்றம் தான், சுப்ரீம் கோர்ட் தான் தீர்மானிக்கணும். நாடாளுமன்றத்தில் முடியாது. இவர்களுக்கு சட்டம் பாஸ் பண்ண முடியாது. இவர்கள் முழுக்க ரத்து பண்ண முடியாது அப்படின்னா தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பிறகு, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பிறகு உடனடியாக அதுக்கு ரீசன் சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கலாமா சார்? எதுக்கு அதை நீங்க திருப்பி அனுப்புறீங்க? கவர்னர் திருப்பி வருது, அதுக்கப்புறம் திரும்ப அனுப்புறாங்க, அப்புறம் ஜனாதிபதிக்கு போகுது. நீங்க கேட்கிற கேள்வி ஆளுங்கட்சி அவங்க இவங்க
இவங்களுக்கு இல்ல, இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கொடுக்க முடியாது, நீட் ரத்துங்கிறது சாத்தியமே இல்லைங்கிறது பாஜக அரசு உறுதியா இருக்காங்களா இல்லையா? மத்திய அரசு நீட்டே ரத்து செய்ய முடியாது சார். உறுதியா இருக்காங்க அப்படின்னா, நீட்டே ரத்து இல்ல, செய்ய உறுதியா முடியாது. இருக்காங்க அப்படின்னா தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட போது எதுக்காக இந்த நடைமுறைகள்லாம்? சார் உடனடியாக கொடுக்க முடியாது. அதுக்குன்னு லீகலாக பார்க்குறவங்க சட்ட திட்டங்கள் என்ன சொல்லு பார்க்கணும், சட்ட ஒழுங்குகளை பார்க்கணும். என்ன எல்லாம் சும்மா சொன்னா, ஒரு என்ன நீதிமன்றத்தில் இருந்தாலும் நீட் விலக்கு கொடுக்க சார், முடியாது, உறுதியா இருக்கீங்களா? நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாலே உடனே ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குதா? ஒரு காவல் நிலையத்தில் போர் கொடுத்தா உடனே உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன பின்புலம் என்ன யாரு எல்லாம் விசாரிச்சா இவர் வழக்கறிஞர் தான் இவருக்கு தெரியாதா? நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னங்கிறது சொல்லணும்ல சார் ஒரு விஷயம் சார், தேசிய அளவில் இது பொது இது இந்தியாவில் உள்ள அதான் சார். மாணவர்கள் திரைமறைவாக வெளிப்படையாக தேர்வு எழுத வேண்டும், பயமின்றி தேர்வு எழுத வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் மத்திய அரசாங்கம் தொலைநோக்கு சிந்தனையில் ஏழை எளிய மக்கள் இதில் பயன்பட வேண்டும் தான் இந்த திட்டம் கொண்டு வந்தது. ஆகவே இது வசதிப்படுத்தல் மட்டும்தான். இவங்க சொல்வதை பார்த்தால் வசதிப்படுத்தல் தான் படிக்க முடியும், சாமானிய பிள்ளைகள் படிக்க முடியாது. இவங்களுக்கு என்ன ஆத்திரம் என்றால் இதை திரும்பவும் 2021 எடுத்த ஆயுதங்களை திரும்பவும் ஆயுதமாக தோளில் போட்டு இல்லாத ஒரு பொருள் இருப்பதாக சித்தரித்து நாடகம் நடித்து தேர்தலுக்கான ஒரு துறையை ஏற்படுத்தி இவங்க வந்து அதாவது இவங்க வந்து அந்த பொய் பிரிவுன்னு ஒரு பிரிவு ஆரம்பித்து மக்களை ஏமாற்றத்துக்கான ஒரு நிலைப்பாடு. அதைத்தான் திமுக மதிவண்ணன் தேவையில்லாமல் மத்திய அரசு மீது புகார் கொடுக்கிறார். இவர்களுக்கு இது வேற வழி. சரி சரி, என்ன சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கம் ஒரு 2 நிமிஷம் வேணும். சரி. அதாவது சகோதரர் பேசும்போது ஏமாற்று வேலைன்னு பேசினாரு. இந்த நாட்டு மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தது மோடியா வேற யாரு? நான் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன சொன்னாரு? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன். கொடுத்தாரா? நான் வந்த உடனே குறியிடக்கூடாது. இல்ல நம்ம போறோம்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல தலைப்பு இல்ல. தடம் போடாதீங்க. தடம் போடாதீங்க. தடம் போடாதீங்க. தடம் போடாதீங்க. நிறைய இருக்கிற இல்ல நம்ம பேசுவோம். தடம் போடாதீங்க. தடம் போடாதீங்க. 2 நிமிஷத்துல நான் கேட்டுறேன். நான் தடலாம் புரல்ல. நீங்க பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க. சப்ஜெக்ட் தாண்டி நம்ம சப்ஜெக்ட் பேசுறத நம்ம பேசுவோம்.